ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரவா புட்டு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரவா புட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரவையோட சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரில் கொஞ்சம் லைட்டாக அந்த புட்டு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரவையை. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டு வந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி புட்டு மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். நான் அன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் போல் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புட்டு அவிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை வறுந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கப்பு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நெய்யில். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க ரவா புட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் திரும்பவும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரவா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.